அப்போது அந்த குளத்தை ஏறி பார்க்குறார். பெரிய பெரிய மலைப்பாம்பெல்லாம் இருக்குது. ஒரு கண்ணுக்கு எப்படி தோணுது, ஆஹா இந்த இளவரசி எவ்வளோ நம்ம மேலே அன்பு வச்சுருந்தா கயிறுலாம் கட்டி விட்டுருவோம் மேலே ஏறுவது என்று அந்த மலைப்பாம்பெல்லாம் பிடிச்சிட்டு மேலே ஏறிறார். மேலே ஏறி போனால் அந்த இளவரசி திகைத்து போயிடா. எப்படா மேலே வந்து ஐயோயோ அபச்சாராஜ்ய பயந்து இருக்கிற பொழுது மேலே வந்த உடனே சரி அப்பொழுது சமயோஜித புத்தி வேணும், அப்போ தான் வாழ்க்கையில் பிழைக்க முடியும். அப்போ வந்து கால் மகாபிரபு தங்களை நான் கணவராக அடையப் போகிறேன் என்று எல்லாம் வல்ல மகா பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா வந்து சொல்லிவிட்டார். உங்களுக்கு தரிசனம் கொடுக்க போகிறார் 3 நாளில். ஆக தரிசனம் கொடுத்த உடனே நாம் திருமணத்தை முடித்து மன்னன் சம்மதத்தை வாங்கி திருமணம் செய்து கொண்டு விடலாம். 3 நாள் என்ன, இன்றைக்கே நான் தரிசனத்தை பெற்றுவிடேன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு கிருஷ்ணா 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 என்று அது வரைக்கும் ஒரு நாள் கூட மந்திரம் சொன்னது உரி உரி கிருஷ்ணா 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 என்று உட்கார்ந்து கிருஷ்ணர் நேரம் வந்து விடுகிறார். அப்பா என்ன வரம் என்று கேட்கிறார். இதுவரை அறியாமையில் இருந்தேன் மகாபிரபு, என்னை காப்பாற்ற வேண்டும், என்னை கரையேற்றுங்கள், முடிவில்லாத இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு காட்டி என்றென்றும் சிரஞ்சீவியா வாழ்வதற்கு அருள வேண்டும் என்று கேட்டவுடனே அந்த அருளை கொடுத்து விட்டார். அவர் 40 வருஷ காலம் இதுக்கு முன்னாடி தவம் பண்ணியிருக்கிறார். ஒரு நாள் கூட இந்த பக்தி அவர்கிட்ட கிடையல. ஆனால் அந்த இளவரசி அடைய வேண்டும் என்ற ஆசையில வெறியில கிருஷ்ணன் மீது அப்படிப்பட்ட ஒரு கிருஷ்ண பிரேமை கொண்டார். அதனால அவருக்கு அங்கே நல்ல பெருமானுடைய காட்சி கிடைத்தது, ஞானம் கிடைத்தது. இதுபோல உலகிலே நாம் யார் மீதெல்லாம் பற்று வைத்திருக்கிறோமோ அதை விட ஒரு பங்காவது பற்று மேலே இருந்தால்தான் அந்த பரமாத்மா காட்சி கிடைக்கும். அல்லாது என்ன பூஜை தவம் செய்தாலும் அந்த காட்சி கிடைக்காது. அவருடைய அனுக்கிரகம் கிடைக்கும். லௌகிக வாழ்க்கையிலும் ஞான வாழ்க்கையில் நல்ல வழியை காட்டுவார், ஞானங்கள் கிடைக்கும், லௌகிக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், பல அதிசயமெல்லாம் நடக்கும். ஆனால் காட்சி கிடைக்க வேண்டும் என்றால் நாம் அந்த உபாசனையிலே உருகி வழிபட வேண்டும். ஆகவே வழி இது, துறை இது, நீ அடையும் முறை இது, படிமுடி கடந்தனை பாரிது பாரென அடிமுடி காட்டிய அருட்பெருஞ்சோதி என்றார் வள்ளலார். எல்லா சமயங்களுடைய நிலையெல்லாம் விட்டு சமய வழிபாட்டையெல்லாம் விட்டு கூட கடைசியில் போய் வல்ல என்ன சொன்னார்னா, அந்த அருட்பெருஞ்ச அகவலில் பார்த்தா தெரியும், சிவ ரகசியம் பேசி என் உள்ளத்தை என்று அந்த அகவலில் வரும், பிரம்ம ரகசியம் பேசி என் உள்ளத்தை என்று வரும். அப்போ அந்த 2 ரகசியங்களை உணர்த்தக்கூடிய அந்த வழிபாட்டுக்கு உகந்த நாள் தான் இந்த நவராத்திரி. நவராத்திரி என்பது வருஷத்திலே 3 முறை வரும். இந்த புரட்டாசியில் வரும்படியான வசந்த நவராத்திரி மிக மிக சிறந்தது. அந்த நவராத்திரிக்கு அப்படி என்ன ஒரு விசேஷம் என்று பார்க்கிற பொழுது கிரகங்கள் எல்லாம் சாதகமாக நமக்கு அமைந்திருக்கும். கிரகங்கள் நமக்கு சாதகம் என்று பார்க்கிற பொழுது சில நாட்களிலே சில மாதங்களிலே சூரியன் வக்ரமாயிருக்கும், சில நேரத்தில் உச்சமாயிருக்கும், சில மறைவிட்டிருக்கும். இந்த வசந்த நவராத்திரி காலத்திலே மத்திய பாகத்திலிருந்து புதனும் குருவும் மிக உயர்ந்த அணுக்கிரகத்தை செய்ய கிரக ரீதியாக நம்முடைய உடலுக்கும் உள்ளாக மனோ ரீதியாக மூளை நரம்பெல்லாம் மலர்ந்திட என்று சித்தர்கள் சொன்னது மாதிரி நம்முடைய உடலும் இந்த அகமும் புறமும் அண்டமும் பிண்டமும் ஒரே மாதிரியாக அனுபவத்தை ஞானத்தை பெரும்படியான நிலையிலே நமக்கு அமைந்திருக்கும். இப்போ உட்காந்துருப்போம் பாருங்க, அதிகமான சூரிய வெளிச்சம் இருந்தது, அதை வேணும் இந்த தாய் கையில் இருக்கும்படியான இந்த நாகத்தாய் மேகத்தை கொடுத்து, சூரியனை மறைக்க முடியாது, மேகத்தை கொடுத்து சூரியனுடைய வெப்பத்தை தணித்தது போல நம்முடைய பாவங்களை சாபங்களை நீக்கி அந்த தாய் காப்பாற்றுவாள். ஆகவே இந்த நவராத்திரியிலே நாம் உபாசனை முறையாக செய்கிற பொழுது தரிசனத்தையே பெறலாம் என்று சொன்னால் உலகிலே வேறு இயலாது என்ன இருக்கிறது என்பதை நாம் அனுபவத்திலே பார்க்க வேண்டும். என்னுடைய 21வது வயதிலே கொல்லிமலையிலே சென்று குருநாதர் உணர்த்திய வண்ணம் நான் அனுபவித்த அந்த ரகசியங்களை உங்களுக்கு இப்போ சொல்லப் போகிறேன். அதற்கு முன்பாக நீ ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தெய்வம் உனக்கு வசியமாவதற்கு முன்பாக உன் மனது உனக்கு வசியமாயிருக்கிறதா என்பதை நெஞ்சை தொட்டு நீ பார்த்து கொள்ள வேண்டும். நீ சொல்வதை முதல்ல உன் மனசு கேட்கணும். உன் மனசு போனபடி நீ போகாமல் பொறுவன் இருப்பான்,
வேலை பார்த்து கொண்டிருப்பான். அந்த வேலையில் அந்த உபதேசம் வரக்கூடிய நேரமாக இருக்கும். பதவி உயர்வு உனக்கு கிடைச்சதுக்கு உடனே வேணால் பதவி விட்டு ஓடி போயிடுவான். சில பேருக்கு இந்த வேலைக்கு நீ வரவில்லைன்னா வேலை பண்ண ஓடி போயிடுவான். மாயை பல வழியிலே வேலை செய்யும். நான் கூட வீட்டை விட்டு தனியாக போயிருந்த நேரம், அப்போ 1.5 வருஷ காலம் எங்கேருந்து யாருக்குமே தெரியாது. எல்லாம் செத்து போயிட்டு முடிவு கூட வந்துட்டாங்க. அப்போது வாய் சும்மா இருக்குமா, மருதமல்ல போய் நான் சும்மா இருக்கேன் வாயை வச்சு அந்த பாம்பாடி சித்தர் சமாதியில் பாட திரும்பி ஐயக்குரியும் தந்து இழுத்து வந்துட்டார். அது மாதிரி பல முறை, ஏன்னா அப்படிலாம் பல முறை முயற்சி செய்து அந்த பூஜையை பண்ண முடியும். ஆனால் அந்த நவராத்திரி நேரத்தில் எந்த தடையும் இல்லை. ஆக தடை நீக்கி நமக்கு அருள் கொடுக்கக்கூடியது தான் இந்த நவராத்திரி. ஆகவே முதல்ல நம்முடைய மனசு நமக்கு வசமாகி நம்முடைய மனசு காட்சி கொடுத்தால்தான் அந்த தாய் காட்சி கொடுப்பாள். ஏனென்றால் இப்போ நடந்து போகிறோம் ரோட்டில், இது மாதிரி உண்மையிலே ஒரு பாம்பு இருக்கும், நாகம் இருக்கும், கொத்துற நாகம் மாதிரி இருக்கும். பார்த்து நாகன்னு பயந்து ஓடி போயிடுவான். சில பேருக்கு நிஜமாகவே பாம்பு படம் எடுத்தாலும் கயிறு தூக்கி போட்டு போவான். அது எது காரணம்? மனசு தான். மனசுக்கு அது பாம்புன்னு தெரிஞ்சால் பாம்பு, கயிறுனா கயிறு. ஆகவே முதலிலே மனசிற்கு அது தரிசனமாக வேண்டும். அந்த தாய் மனசிற்கு தரிசனம் ஆகாதவரை நேரில் வந்தாலும் தெரியும். ஏனென்றால் மனசு தான். கண்ணு பார்த்தாலும் இது இந்த காட்சின்னு சொல்வது மனசு, கேட்கிற சப்தத்தை உணர்த்துவது மனசு, உறங்கும் போது சுவாசத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கும்படியான மனம் விழித்திருக்கும் போது நம்முடைய புலன்களோடு சேர்ந்திருக்கிறது, கனவிலே நினைவை பற்றி இருக்கிறது. இந்த கனவு கடவுள் ஏன் கொடுத்தானா, கனவு தான் பெரிய பொக்கிஷம், பெரிய ஞானம். இப்போ கனவிலே ஒருத்தன் படுத்திருக்கிறான், அடுத்த வேளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன். அப்போ கனவுல அன்றை கொஞ்சம் யாரோ செய்த புண்ணியத்தினால சாப்பாடு நிறைய கிடைச்சி போச்சு, இரவில் நிறைய சாப்பிட்றான். உண்மையாக ஞானம் கிடைக்க வேண்டும் என்றால் பகலுடைய சாப்பாட்டை விட இரவு சாப்பாடு குறைவாக இருக்க வேண்டும். அவன் நம்ம தலையில் காலை டிஃபன் கொஞ்சம் சாப்பிட ராத்திரி வயிறு ஃபுல்லாக கட்டுவான், தூக்கம் தான் ஒரு. ஆகவே இரவு சாப்பாடு மிக குறைவாக இருக்க வேண்டும். அப்படி அந்த பஞ்ச பரதேசிக்கு சாப்பாடு இல்லாதவனுக்கு ஒருத்தர் வாங்கி கொடுத்து வயிறு நிறைய சாப்பிட்டான், நல்லா தூக்கம் வந்து விட்டது. அந்த தூக்கம் வந்து விட்டோடனே கனவு வருகிறது. அந்த கனவுல அவனுக்கு பல கோடி ரூபாய் பணம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. பணம் கிடைச்சி மாட மாளிகை கட்டுறான். ஒரு காருக்கு 4 பென்ஸு காரு, 4 BMW, 4 இப்படி காரு வச்சிருக்கிறான். அரண்மனையில் ஏகப்பட்ட வேலையாட்கள்லாம் கனவு இருக்குது. ஆஹான்னு எந்திரிச்சு திரும்பி பார்த்தா வெறும் மரத்தடியில் மலையில் நனைந்து கொண்டிருக்கிறான். அப்போ கனவுல பார்த்தானே அது ஏன் அவனுக்கு கிடைக்கவில்லை யோசித்து பார்க்க வேண்டும். அதே வேளையில் ஒரு இளைஞன் ஒரு பெண்ணு மேல் ஆசைப்பட்டிருக்கிறான், உறங்குகிறான். உறங்குற பொழுது கனவுல அந்த பெண்ணை கட்டி பிடிக்கிறார். இவன் போகம் கொள்ளுகிறான். போகங்கள் உறவுடைய விந்து வெளியேறி விடுகிறது. இப்போ கனவுல எப்படி விந்து வெளியேறுகிறது இதை அறிந்தோன்னே நீனே போய் சித்தனாகி விடுவாய். அப்போ கனவிலே எப்படி கட்டிப்பிடித்து விந்து வெளியேறு சாத்தியமானால், அப்போ கனவிலே உனக்கு பணம் கிடைச்சா நீ சத்தியமாக உனக்கு பணம் கிடைக்க சாத்தியம் உண்டு. நீ கனவுல எதையெல்லாம் நினைக்கிறாயோ அது சத்தியமாக நடப்பது. எப்படி இந்த கண்ணால் பார்ப்பது போல சூட்சம் உடம்புல பார்க்கக்கூடியது. அந்த சூட்சம் உடம்புல இருக்கிற மாற்ற தெரிவதுதான் பெரிய சித்து. உதாரணமாக ஒருத்தர் கரண்டை கண்டுபிடிச்சார். அந்த கரண்டை வைத்து அந்த மின்சாரத்தை வைத்து ஒருத்தன் வெளிச்சம்ங்கிற லைட் பல்பை கண்டுபிடிச்சான். இன்னொருத்தர் ரேடியோவை பாட வச்சான். இன்னொருத்தர் ஃபேனை ஓட வச்சான். இன்னொருத்தர் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சான். இருக்கிறது ஒரே கரண்டை பலது மாற்றின மாதிரி உள்ளே இருக்கும்படியான மனதை மனோன்மணியாக்கி எல்லா சித்துக்கும் அதிபதி அவருக்கு வழிகாட்டக்கூடியது தான் அந்த உபாசனை. அந்த உபாசனைக்கு வழிகாட்ட